இருந்தாங்க. எங்கள் மம்மி ரசம் வச்ச சூப்பராக இருக்கும். எங்கள் மம்மி ரசம் வச்சதை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிப்பாங்க. ஸ்கூலில் போய் சாப்பிட்டா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி உங்கள் மம்மி செஞ்ச ரசம், எனக்கு தாடி உங்கள் மம்மி என்னது தான் அப்படி போட்டு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரசம் எப்படி செய்கிறது, சூப்பரான ரசத்தை எப்படி செய்கிறாங்கன்னு தானே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 7 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது சீரகம். இப்போ தக்காளி நம்ம இத்தனை எடுத்து வச்சுருந்தோம்னா அதுக்கு இவ்வளோண்டு புளி எடுத்தால் போதும். ரொம்ப புளி போட்டால் புளிப்பாயிடும் ரசம். இவ்வளோண்டு எடுத்தால் போதும். அடுத்தது பூண்டு இவ்வளோ எடுத்தால் போதும். அடுத்தது சீரகத்தோட மிளகு கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது உப்பு இவ்வளோண்டு எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் மல்லி இலை, கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம், அடுத்தது 3 வத்தல், அடுத்தது மஞ்சள். இப்போ தக்காளியை நறுக்கியாச்சு. தக்காளியை இந்த சைஸுக்கு நறுக்கிக்கணும். அடுத்த மல்லி இலைலாம் வச்ச மல்லி இலை இந்த தட்டில் வச்சுருந்ததெல்லாம் நறுக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நல்லா கையை கழுவிடணும். கழுவிட்டு உப்பு இவ்வளோண்டு எடுத்தால் போதும். கல்லுப்பு இதை எடுத்துருக்கேன். இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவேன். தக்காளியை நல்லா நசுக்கியாச்சு இந்த பதத்தில். நெக்ஸ்ட்டு புளி எடுத்துக்கலாம். புளியை அதுக்கு வேஸ்ட்டு சக்கை, அடுத்து கொட்டைலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம். புளியை கரைச்சாச்சுங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்குள்ள தட்டியாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு இது மாச்சு கரகரப்பாக அரைச்சா போதும் நம்ம போட்ட திங்ஸ் எல்லாம். இப்போ நல்லா பேன் சூடாயிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். போதும். எண்ணெய் காஞ்சோடனே இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. நெக்ஸ்ட் வெந்தயம் கொஞ்சோண்டு, அப்புறமா வத்தல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கணும். எல்லா வெங்காயத்தையும் சமமாக இருக்கிறதுக்காக போட்டுக்கணும். எல்லாம் போட்டாச்சு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சத இதுக்குள்ளே போட்டுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல் அடிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்மெல் வர வரைக்கும். ரச வாடை வந்த உடனே கொஞ்சோண்டு மஞ்சள், அரைக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சா மல்லி இலை, தக்காளி, உப்பு, கல்லுப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை இதுக்குள்ள கொட்டிக்கலாம். கொட்டி வச்சுக்கலாம். நல்லா கல்லுப்புலாம் எல்லாமே உள்ளே வச்சு செம வாசனை அடிக்குது. பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
இது நல்லா வதங்கினோடனே நல்லா எப்படி நல்லா வதங்கிருக்கு. புளி தண்ணியை அப்படியே ஊற்றிக்கலாம். பாதி ரசம் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. தேவையான அளவு நல்லா பார்த்துக்கோங்க, தண்ணி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க யாருமே. ரசம் ரெடி. இன்னும் சூடாகணும். சூடானே நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. மம்மி செய்கிற ரசம் மாதிரியே இருக்கு. செம டேஸ்ட். இந்த ரசம் பிடிச்சிருந்துச்சுல எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.